சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணி விடுவிப்பது தொடர்பில் யாழில் கலந்துரையாடல். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தை பார்வையிட்டு பாதுகாப்பு பிரதி அமைச்சர். மாகாண சபை தேர்தல் குறித்து டில்வின் சில்வாவின் கருத்தை நிராகரித்த நளின். நிதி கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிப்பு. தரமற்ற நிலக்கரியுடன் மற்றும் ஒரு கப்பல் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ளதாக சுதந்திர சட்டத்திறனிகள் அமைப்பு தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம். வீதிக்கு இறங்க தயாராகும் எதிர்க்கட்சிகள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய சக்கி சுப்பையா. அதிமுகவில் தொடரும் சிக்கல். மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க தளங்களாக செயற்பட முடியாது. முஜ்தபா கமேனி எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பான கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜேசகர தலைமையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ராணுவ ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் காணி விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள மக்களின் காணிகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் ஆராய்ந்துள்ளனர். மேலும் ராணுவத்தின் படைத்தளங்கள் அமைந்துள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஒவ்வொரு இடங்களையும் அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது ஸ்ரீலங்கா தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், பலாலி ராணுவ கட்டளை தளபதி, இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ்ப்பாணம் பாசையூரில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் மக்களுக்கு காணிகளுக்கான உரித்து ஆவணங்கள் வழங்கப்படல் வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர்களுக்கான காணி உறுதிகளை வழங்குவதற்கு ஏற்ற வகையில் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொண்டு உறுதிகளை உடனடியாக வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இன்று இடம்பெற்ற யாழ்ப்பாண பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்கள் சிலர் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்டோ தர்மே என்பவரின் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுடன் துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எல்டோ தர்மேக்கு எதிராக சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருந்ததுடன் பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தல்களை மேற்கொண்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரராக கருதப்படும் ஷிரான் பாசிக் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கைக்கு போதைப் பொருட்களை விநியோகிக்கும் 5 முக்கிய பெரும் கடத்தல்காரர்களில் ஷிரான் பாசிக் என்பவரும் ஒருவர் என கூறப்படுகிறது. புலம்பெயர் தமிழ் மக்களிடமிருந்து பாரியளவிலான நிதிகளை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் வல்வெட்டித்துறை நகரசபை தவிசாளர் சிவாஜிலிங்கம் தொடர்பில் கருத்து வெளியிட்டமைக்கு சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். தொடர்ச்சியாக சர்ச்சை கருத்துக்களை வெளியிடும் அர்ஜுனா முடிந்தால் யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். சிவாஜி அண்ணனுடைய உடல்நிலை தொடர்பாகவும் அவருக்கு நிதிகள் வந்து சேர்வது தொடர்பாகவும் மிக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். சிவாஜிலிங்கம் அவர்களை பற்றி
அவரை விமர்சிப்பதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை. அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய பணிகள் தொடர்பாகவோ அல்லது அவருடைய அரசியல் சேவைகள் தொடர்பாகவோ ஒரு துளி கூட இந்த மண்ணுக்கோ இந்த மக்களுக்கு செய்யாதவர். ஆகவே அப்படியான ஒருவர் எங்களுடைய அண்ணனை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆகவே நாங்கள் அவரை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகின்றோம். தமிழ் தேசிய பரப்பிலே அவர்தான் இந்த புலம்பெயர் மக்களையும் இந்த தமிழ் மக்களையும் ஏமாற்றி அரசியலுக்கு வந்து புலம்பெயர் மக்களிடமிருந்து நிதிகளை, கோடிக்கணக்காக நிதிகளை பெற்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவர் தன்னை போல் மற்றவர்களையும் சிந்திக்கின்றார். இப்படியாக பணம் பெற அவருக்கு தெரியும் புலம்பெயர் நாடுகளிலிருந்து எவ்வளவு தொகையான பணங்களை அந்த மக்களும் அந்த பெண்களும் அள்ளி வழங்குகின்றார் என்று அவருக்கு தெரியும். ஆகவே அதை போலத்தான் இப்படி சிவாஜி அண்ணனுக்கு நிதியை அன்பளிப்பு வழங்கினால் தனக்கு நிதி சேராது என்ற ஒரு ஆதங்கத்திலே, தனக்கு நிதி வந்து சேர்ந்து விடாது என்ற ஒரு ஆதங்கத்திலே இவ்வாறான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை நாங்கள் அவருடைய விமர்சனத்தை அனுமதிக்க முடியாது. நாங்கள் ஆரம்பத்திலும் கூட சொல்லியிருந்தோம், அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு அவர் வெளிநாடுகளிலே போய் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய இளைஞர்களையும் விற்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், பகிரங்கமாக எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞருடன் பகிரங்க விவாதத்துக்கு வருவதற்கு தயாரா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் திரும்பவும் அவரிடம் கேட்கின்றோம், உங்களுக்கு துணிவிருந்தால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே, உங்களுக்கு துணிவிருந்தால் தமிழ் தேசியம் தொடர்பாக, தமிழ் தேசிய போராட்டம் தொடர்பாக எங்களுடைய இளைஞர்களோடு பகிரங்க விவாதத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் தயாரா? நீங்கள் சொல்லுகின்ற எந்த இடத்திலாவது நாங்கள் விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். அல்லது நீங்கள் எங்களுடைய மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு இதுவரை என்னத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தியாகத்தையும் தமிழ் தேசிய உணர்வையும் மலங்கடிக்கும் முகமாக கதைப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இனியொரு வீடியோவில் சிவாஜிலிங்கம் மன்னனை பற்றி தவறாக கதைத்தால் கதைப்பதற்கு நாங்கள் சொல்வதற்கொண்டும் இருக்காது. அப்படி மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நாங்கள் இதை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கின்றோம். நீங்கள் முடிந்தால் போய் போலீசிலே எங்கே முறையிடுங்கள். தென்மாட்சி மண்ணிலே வந்து நின்று கொண்டு நீங்கள் சிவாஜிலிங்க மன்னனை பற்றி கதைப்பீர்களாக இருந்தால் நடப்பது வேறாக இருக்கும். ஆகவே நாங்கள் பகிரங்கமாக இந்த எச்சரிக்கை விடுகின்றோம். அவர் தன்னுடைய தவறுக்கு ஒரு சிவாஜிலிங்கம் போன்ற உணர்வாளர்களுடைய உயிரிலே அவர் விளையாடக்கூடாது. தரமற்ற நிலக்கரியை ஏற்றிய மற்றொரு கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தரமற்ற நிலக்கரி கப்பலின் ஏற்றுமதி அறிக்கை பிரதிகள் குறித்த நிலக்கரி நிறுவனத்தின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட தரப்பினருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி குறித்த நிலக்கரி கப்பல் தென் ஆப்பிரிக்காவின் ரிச்சஸ் பே கோல் டெர்மினல் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் 59,766 மெட்ரிக் டன் நிலக்கரி இருப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நிலக்கரி இருப்பின் சாம்பல் சதவீதம் 16.8 அலகுகளாக காணப்படுவதால் லங்கா நிலக்கரி நிறுவனம் கோரியிருந்த ஒப்பந்த பெறுமதியான 16 அலகுகளை விட அது அதிகரித்துள்ளது என சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அபராத கொடுப்பனவுக்கு உட்படுத்தியோ அல்லது வேறு எந்த வகையிலோ இந்த நிலக்கரி இருப்பை கொள்வனவு செய்ய நிலக்கரி நிறுவனத்திற்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என சுதந்திர சட்டத்தரணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா வலுசக்தி அமைச்சர் பேராசிரியர் அருண் கருணாதிலக, குறித்த நிலக்கரி இருப்பு தரத்தில் குறைவாக இருந்த போதிலும் அதனை நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்திக்காக பயன்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். ஒப்பந்த நடைமுறைகளின்படி தரம் தொடர்பான பிரச்சினை குறித்து ஏற்கனவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்களை நடத்தவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமது கட்சியின் கோரிக்கையை ஜனாதிபதி செவி சாய்க்காத நிலையில் போராட்டங்கள் நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் நிதியில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்த கருத்தை ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச நிராகரித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இன்று இடம்பெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார்.
மாகாண சபை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான முக்கிய பிரச்சனையாக சட்ட விதிகள் காணப்படுவதாகவும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேவையான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் விரைவில் நடத்தும் என அவர் கூறியுள்ளார். அரசாங்கம் ஏற்கனவே 8 மாதங்களுக்குள் 2 தேர்தல்களை நடத்தியுள்ளதாகவும் அரசியல் அமைப்பிற்கு இணங்க மக்களின் இறையாண்மையை பாதுகாத்துக் கொண்டே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரட்னவிற்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ராஜித சேனாரட்னவின் சட்டத்தரணிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து இன்று குறித்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதிரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது தனது கட்சிக்காரர் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளதாக அவரது சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். அதற்காக தற்போது விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக தளர்த்துமாறு சட்டத்தரணி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு பிரதான நீதவான் சந்தேக நபருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை எதிர்வரும் மாதம் 2ஆம் தேதி வரை தற்காலிகமாக தளர்த்துமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு உத்தரவிட்டார். மட்டக்களப்பு குடுமிமலை பகுதியில் உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகளை வைத்திருந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து கொம்பிமலை வயல் பகுதியை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு சோதனை நடத்தினர். இதன்போது அந்த பகுதியில் ஒழித்து வைத்திருந்த சட்டவிரோத உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கிகள் 2 மீட்டதுடன் 2 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருகோணமலையிலிருந்து கல்முனை, அம்பாறை மற்றும் அக்கரைப்பற்று வரை ஒருங்கிணைந்த நேர அட்டவணையின்படி சேவையில் ஈடுபட்டு வரும் தனியார் பேருந்துகளின் நேரத்தை சுழற்சி முறையிலான நேரத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பஸ் உரிமையாளராகிய நாங்கள் இந்த சுழற்சி முறை நேர அட்டவணைக்கு பஸ் உரிமையாளருக்கு விருப்பமில்லை என்று அனைவரும் கையொப்பமிட்டு அதிகார சபையின் தலைவருக்கும் மாகாண போக்குவரத்து அமைச்சின் பிரதி செயலாளரிடமும் கையளித்து கௌரவ ஆளுநருக்கும் நாங்கள் தபால் மூலம் அனுப்பியிருந்தோம். ஆகவே இந்த ஒரு செயற்பாட்டை எவருமே நிறுத்தவில்லை. அதனால் நாங்கள் இது சம்பந்தமாக அம்பாறை மாவட்ட கௌரவ வசந்த பியதீச பிரதி அமைச்சரிடம் கொண்டு சென்றோம். கௌரவ பிரதி அமைச்சர் பணிப்பாளர் நாயகமுக்கும் இந்த செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்துமாறும் கூறிய போதும் அந்த உத்தரவை மீறியும் பணிப்பாளர் நாயகமும் அதிகார சபையின் தலைவரும் கடந்த 2026 5ஆம் மாதம் 25ஆம் தேதி சுழற்சி முறை நேர அட்டவணையை செயற்படுத்தினர். ஆகவே இந்த விடயம் அதிமேதக ஜனாதிபதி கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநருக்கு சென்றடைவதில்லை. காரணம் இடையில் மறிப்பட்டு கிடக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த பஸ் பணிஸ்கரிப்பு விடயங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செஞ்சதல்ல. இந்த அதிகாரிகளுடைய ஊழல் மோசடிகளை நாங்கள் வெளிப்படுத்துவதனால் இந்த அதிகாரிகள் பஸ் உரிமையாளர்களை பழி தீர்க்க வேண்டும் என்றுதான் இந்த சுழற்சி முறை நேர அட்டவணை செயற்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த செயற்பாட்டினால் கிழக்கு மாகாண மக்களுக்கோ அரசாங்கத்துக்கோ அல்லது அதிகார சபைக்கோ எதுவித நன்மையும் இல்லை. ஆகவே இவ்வாறான ஒரு விடயத்தை எதற்காக இந்த அதிகார சபையின் தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக இந்த விடயத்தை கௌரவ ஆளுநர் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சுழற்சி முறை நேர அட்டவணை செயற்பாட்டை உடன் நிறுத்தி தருமாறும் ஊழல் மோசடி செஞ்சு லஞ்சம் பெற்ற அதிகாரிகளுக்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த வீடியோ மூலம் கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று புனித பிலிப்பு நேரியர் ஆலயத்தின் வருடாந்த பெருவிழா பக்தர்கள் சூழ சிறப்பாக இடம்பெற்றுள்ளது.
தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதன்முறையாக நாளைய தினம் டெல்லிக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இதன்போது ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்களும், காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் தனி விமானம் மூலம் நாளைய தினம் டெல்லிக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் நிலுவையில் உள்ள மாநில நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தேவையான மத்திய அரசின் நிதி பங்கீட்டை விரைந்து ஒதுக்குமாறு பிரதமரிடம் அவர் கூறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதமருடனான சந்திப்பை தொடர்ந்து இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மையும் முதலமைச்சர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளார். அத்துடன் நிதி, உள்துறை உள்ளிட்ட முக்கிய மத்திய அமைச்சர்களை சந்தித்து தமிழகத்தின் தற்போதைய தேவைகள் குறித்த மனுக்களையும் அவர் கையளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசுமுறை பயணங்களுக்கு அப்பால் இந்த தொடர் சந்திப்புகளின் ஒரு பகுதியாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து பேச உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக பணத்தை அளவுகோலாக வைத்து விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் மிகப்பெரிய ஏமாற்று வேலையை முதல்வர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்த தமிழக வெற்றிக் கழக தரப்பு இப்போது அறிவித்தபடி நிலத்தை அளவுகோலாக எடுக்காமல் பணத்தை அளவுகோலாக வைத்து மிகப்பெரிய ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியையும் அதற்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடியை விகிதங்களின் அடிப்படையிலும் தமிழக வெற்றிக் கழக அரசு அறிவித்த நிலையில் இந்த கருத்து வந்துள்ளது. இந்த அறிவிப்பை முதல்வர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரின் கருத்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையாவும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல்கள் இந்த தொடர் பதவி விலகல்களால் பெரிதாகியுள்ளதுடன் கட்சியின் முக்கிய புள்ளிகள் வரிசையாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவது எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு பெரும் அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று பதவி விலகிய இசக்கி சுப்பையா முதலமைச்சர் விஜய் சிறப்பாக ஆட்சி செய்கின்றார், வாய்ப்பிருந்தால் முதலமைச்சரை சந்திக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளிலிருந்து விலகிய நிலையில் இசக்கி சுப்பையா இப்போது விலகியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகள் இனி அமெரிக்க தளங்களுக்கு கேடயமாக செயற்பட முடியாது என ஈரானிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி இன்று குறிப்பிட்டுள்ளார். கட்டார் தலைநகர் டோஹாவில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஈரானிய ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் படகுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த பின்னணியில் இஸ்லாமிய மார்க்கத்தில் 5 கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் சவுதி அரேபியாவில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஒரு உரையில் செய்தியை வெளியிட்ட ஈரானிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி மத்திய கிழக்கு நாடுகள் இனி அமெரிக்க தளங்களுக்கு கேடயமாக செயற்பட முடியாது எனவும் வளைகுடா பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் ஒரு புதிய ஒழுங்கு உருவாகி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தனது சுய செயல்களுக்காக இனி ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை கண்டிருக்காது என்பதுடன் நாளுக்கு நாள் அவர் தனது முந்தைய நிலையிலிருந்து மேலும் விலகிச் செல்லும் நிலை வந்துள்ளதாகவும் கமேனி கூறினார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டு 10 வாரங்களுக்கு மேலாகியும் ஈரானியர்கள் இன்னும் பொதுவெளியில் பார்க்காத நிலையில் இந்த செய்தி வந்துள்ளது. பெல்ஜியத்தின் பிளாண்டஸ் பகுதி பக்கென் ஹவுஸ் நகரில் இன்று காலை ஒரு தொடருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் மீது மோதியதில் 2 பதின்ம வயதினர் உட்பட குறைந்தது 4 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். காலை 8 மணியளவில் தொடருந்து கடவையொன்றில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சிறப்பு தேவையுடையோர் பாடசாலைக்கு 7 மாணவர்களையும்
அவர்களுக்குரிய பணியாளர்களையும் ஏற்றிச் சென்ற ஒரு வாகனமே விபத்தில் சிக்கியுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி கேமரா காட்சிகளின்படி விபத்து நடந்த நேரத்தில் தொடர்ந்து வருவதற்கு முன்னர் தடுப்புகள் கீழே இறக்கப்பட்டு எச்சரிக்கை விளக்குகள் சிவப்பு நிறத்தில் இருந்த போது இந்த பேருந்து தொடருந்து தடத்தில் இருந்தமைக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை. விபத்தில் சிக்கிய தொடருந்தில் பயணித்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பெல்ஜிய உளவுத்துறை அமைச்சர் பெர்னார்ட் குயின்டி மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ஆகியோர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணி விடுவிப்பது தொடர்பில் யாழில் கலந்துரையாடல். பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தை பார்வையிட்டு பாதுகாப்பு பிரதி அமைச்சர். மாகாண சபை தேர்தல் குறித்து டில்வின் சில்வாவின் கருத்தை நிராகரித்து நளின் நிதி கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவிப்பு. தரமற்ற நிலக்கரியுடன் மற்றும் ஒரு கப்பல் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வருகை தந்துள்ளதாக சுதந்திர சட்டத்திறனிகள் அமைப்பு தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம், வீதிக்கு இறங்க தயாராகும் எதிர்க்கட்சிகள். சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிய சக்கி சுப்பையா, அதிமுகவில் தொடரும் சிக்கல். மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க தளங்களாக செயற்பட முடியாது, முஜ்தபா கமேனி எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.